ஸோ ஐஃபன் வணக்கம் வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு KGF இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதா நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அந்த மீடியாவில் இமேஜ் அசட்ஸ்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, அந்த இமேஜ் அசட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நம்ம அதில் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு அந்த இன்ட்ரோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 𝗂𝗏𝗊 அந்த டிரைவ் லிங்காக நான் தந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தமிழன் அப்படி வருந்தேன் 𝗙𝗵𝗶𝗀𝗆𝗏 அது மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் நிறைய இருக்கும். அது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன லெட்டர்ஸ் தேவையோ அந்த லெட்டர்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட சேனல் எஃப்எஃப்டி சும்மா அந்த எக்ஸாம்பிளுக்காக நான் எஃப்எஃப்டி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லேயர் போங்க, மீடியா போங்க. ஓகேவா, லேயர் கொடுத்து மீடியா போய் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் போங்க. ஓகேவா, நான் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா எஃப்டி இருக்குது. ஓகேவா, எஃப்எஃப்டி அதனால் எஃப்எஃப்டின்னு. ஓகேவா, ஃபஸ்ட்டு எஃப் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நண்பா. ஓகேவா, 6 செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த எஃப்ஐ கிளிக் பண்ணி அப்படியே மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை தந்துடுங்க. ஸ்க்ரீனை தந்துட்டு இந்த எஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சேனலில் எஃப்எஃப்டி அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃப் தான் வரும். அதனால் மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணுறேன், மீடியா கிளிக் பண்ணுறேன், டவுன்லோடில் போகிறேன், மறுபடியும் அதே எஃப்ஐ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி மறுபடியும் லாஸ்ட்டாக வரேன். லாஸ்ட்டாக பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பிளெண்டிங்கை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடியில் பேக்ரவுண்ட் எல்லாமே போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஃப் அதே சைஸுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஓகேவா, எஃப் போட்டாச்சு. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டி வரும். ஓகேவா, லேயர் கொடுங்க, மீடியா கொடுங்க, லேயர் கொடுத்து மீடியா கொடுங்க, மறுபடியும் டவுன்லோடில் போங்க டி. ஓகேவா, இதே மாதிரி உங்கள் சேனல் நேம் என்ன அதை வச்சுருங்க. ஓகே, அப்புறம் பார்த்தா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நைஸ் ஈஸி தான். ஓகே, பிளெண்டிங்கு ஸ்க்ரீன் வந்து டி. இந்த டீயை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக வைக்கணும் வச்சுருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் புள்ளியும் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் எஃபெக்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று வரும். இந்த எஃப்எஃப்டியே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில எடிட்டிங் மட்டும் பண்ணுது, அதை மட்டும் எப்படின்னு பார்த்துலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் முக்கியமான விஷயமே பார்க்க போகிறோம். லேயர் போங்க, மீடியா போங்க. ஓகேவா, லேயர் போட்டு மீடியா போங்க. இமேஜ் ஆசட்ஸ்னு ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் ஆசட்ஸில் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் இருக்குது. அந்த பிளாக் கலரை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, கிராப்பிங். அந்த கிராப்பிங் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. ஓகேவா, எனேபிள் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது 22 23 அந்த மாதிரி வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை இப்போ லாஸ்ட்டாக ஒன்று வச்சோம்ல கலர், அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த எஃப்எஃப்டின்னு இருக்குல்ல, இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணையில் ஃபுல்லாக வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் மாதிரி இருக்குது, அந்த சாவி மாதிரி, அந்த சாவி ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 3வது செகண்டில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். 3வது கிளிக்கில் இங்கே கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கிளிக் ஆகிடுச்சு. கிளிக் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சுருள்ளுன்னு பார்த்தீங்கன்னா நான் தள்ளுற மாதிரி தள்ளியிருக்கேன். ஓகேவா, இப்போ தள்ளுறனால பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம தள்ளியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி தெரியும், அப்படியே எஃப்எஃப்டி அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியும். நீங்களே பாருங்களேன், ப்ளே பண்ணே பாருங்கள். எஃப் அப்புறம் எஃப்டி இதை வந்துச்சு இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு எஃபெக்ட். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லேயர் போய் இமேஜில் பிளாக் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் தள்ளுறோம், அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லேயர் கொடுங்க, மீடியா கொடுங்க. ஓகே, மீடியாவில் டவுன்லோடில் நான் வந்து அந்த டவுன்லோடுக்கான லிங்க்கை நான் அது கீழே இருக்கும். ஓகேவா, இது இருக்குல்ல, இந்த நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது என்ன ப்ரோ பண்ணீங்க பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும் இந்த எஃபெக்ட். ஓகேவா, இதையும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஓகே, நான் வைக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே இழுத்து விட்டோடனே பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வைக்கணும் நண்பா. பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் மட்டும் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் வச்சாலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மாதிரி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேனே பாருங்களேன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிளண்டிங் போய் அதே ஸ்க்ரீன் தந்ததுக்கப்புறம் இன்னொரு குட்டியான ஒரு எஃபர்ட் தான் லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டவுன்லோட்லேயே எல்லாமே இருக்கும் நண்பா. உங்கள் சேனலுக்கான லெட்டர்ஸு, இந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். இந்த ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் ஓகேவா. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க நண்பா. வெயிட் பண்ணுங்கள், நான் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே மட்டும் லைட்டாக தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு, இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு, இதையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் ஓகேவா. ஸோ பிளண்டிங் ஸ்க்ரீன் தான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே. பிளண்டிங் இது வந்து கீழே மட்டும் லைட்டாக தெரியுற மாதிரி இந்த ஆரஞ்சு மட்டும் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தள்ளிடுங்க நண்பா ஓகேவா. இப்போ பாருங்கள், இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான், செம சிம்பிளான இன்ட்ரோ, ஆனால் அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ ஓகே பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றில இருக்கு பை சி பாய் நல்லது செய்யுங்க, அது நடக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக 1080 வச்சு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். 1440 எதுக்குன்னா கம்மியான எம்பி தான் வரும். 6 செகண்ட் வீடியோ தான், அதுக்கு தான் சொல்கிறேன். இதுலேயே நீங்கள் 720 வச்சு கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா குவாலிட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன், குவாலிட்டியாக வைங்க இன்ட்ரோங்கிறது, அப்போ தான் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் ஓகே. இந்த வீடியோவில் தாங்க. ஸோ பை சி யூ, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.